Hi friends, welcome to Flavoured channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது AmuL koolல வர Flavoured drinks தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியான 4 flavors வந்து நான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த AmuL koolங்கிறது. அதை வந்து நம்ம வீட்ல எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம் வாங்க. First நான் இங்க 1 லிட்டர் அளவு full cream milk வந்து எடுத்துர்க்கேன். இப்போ அத வந்து ஒரு கடாயில வந்து நம்ம ஊத்திக்கலாம். அது கூட 1 கப் அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது கொதிக்கிறதுக்குள்ள ஒரு பவுல்ல வந்துட்டு நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு corn flour எடுத்துர்க்கேன். அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவு பால் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கிறேன். இப்போ பால் நல்லா ஒரு கொதி வந்த அப்புறமா பால் நல்லா சிம்ல போட்டுட்டு இந்த corn flour mixture நம்ம அதுல ஆட் பண்ணிரலாம். ஆட் பண்ணி நல்லா low flameல 10 minutes வந்து இத குக் பண்ணுங்க. இப்போ இதுல ஒரு 1/2 கப் அளவு sugar நான் ஆட் பண்றேன். உங்களோட sugar எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கங்க. இது நல்லா ஒரு 5 minutes கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சதும் இத நம்ம ஆற விட்டுறலாம். இப்போ இங்க பால் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதல நம்ம ஒரு ஃப்ளேவரா வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப்ல கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிஸ்தா ஃப்ளேவர் இதல ஆட் பண்ண போறோம். ஒரு 5 ல இருந்து 6 டிராப் அளவு பிஸ்தா எசன்ஸ் வந்து நான் அதல ஆட் பண்றேன். கிரீன் ஃபுட் கலர் லைட்டா வந்து நான் அதல ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுறேன். அவ்வளவுதாங்க நம்மளோட பிஸ்தா ஃப்ளேவர்ட் மில்க் வந்து ரெடி ஆயிருச்சு. இது கொஞ்சம் நம்ம பிஸ்தா வச்சு garnish பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து சர்வ் பண்ணலாம். அப்படியே வந்து AmuL koolல நம்ம குடிப்போம்ல பிஸ்தா ட்ரிங்க் அதே மாதிரியே இருக்கும். சோ அடுத்ததா இன்னொரு கப் அளவு பால் எடுத்துர்க்கேன். அடுத்ததா நம்ம மேங்கோ ஃப்ளேவர் ரெடி பண்ணலாம். மேங்கோ எசன்ஸ் ஒரு 6 ல இருந்து 7 டிராப் நான் ஊத்திக்கிறேன். அடுத்து லைட்டா yellow food color ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து mix பண்ணி விட்டுறலாம். இப்போ இத ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா கூலா குடிக்கும்போது அப்படியே நம்ம AmuL koolல எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கு. கொஞ்சமா வந்து பாதாம் வச்சு garnish பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் ரோஸ் மில்க் ஃப்ளேவர். சோ அதுக்கு வந்து நான் ஒரு கப் பால்ல ரூஹப்ஸா வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு mix பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரூஹப்ஸா வந்து ஆல்ரெடி பிங்க் கலர் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும். சோ அதனால நமக்கு இதுக்கு ஃபுட் கலர் தேவையில்லை. சூப்பர் டேஸ்டியான ரோஸ் மில்க் ஃப்ளேவரும் வந்து ரெடி ஆயிருச்சு. இதுல நீங்க ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு ரெட் கலர் ஃபுட் கலர் கொஞ்சமா கூட ஆட் பண்ணி அப்படியும் வந்து இந்த ரோஸ் மில்க் ரெடி பண்ணலாம். சோ அடுத்ததா பாதாம் ஃப்ளேவர். அதுக்கு வந்து கொஞ்சமா ஆல்மண்ட்ஸ் வந்து நான் தண்ணில வந்து சுடு தண்ணில போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இத வந்து இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே 2 டீஸ்பூன் அளவு பாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா blend பண்ணி எடுத்துட்டு அந்த மில்க்ல வந்து ஆட் பண்ணிருங்க. ஒரு 2-3 சொட்டு ஆல்மண்ட் எசன்ஸும் நான் வந்து ஆட் பண்றேன். இது ஆப்ஷனல் தான். அடுத்ததா லைட்டா வந்து yellow கலர் வந்து நான் ஆட் பண்றேன். ஏனா அந்த பாதாம் கலர் வர்றதுக்காக. சோ இந்த மாதிரி ஒரு கலர் வந்துச்சுனா அது நல்லா நேச்சுரலா இருக்கும். சோ ஆட் பண்ணிட்டு இதையும் ஒரு கிளாஸ்ல போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் ஃப்ளேவரும் ரெடி ஆயிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 4 ஃப்ளேவர் ட்ரிங்க்கும் நம்ம சீக்கிரமா குயிக்கா ரெடி பண்ணிட்டோம். சோ இந்த மாதிரி எசன்ஸ் வந்து வீட்ல வாங்கி வச்சிட்டீங்க அப்படினா அந்த AmuL kool பேக்கேஜ் ட்ரிங்க் வந்து நம்ம வீட்லயே இவ்ளோ சூப்பரா வந்து ரெடி பண்ணிடலாம். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாக்கும்போது உங்களுக்கு கமெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கற கமெண்ட்ஸ் கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். Until then, take care. Bye bye. Thank you.